குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. இந்த பக்கம் இந்த முறை வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து விஜய் வரதுனால விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. இல்லை ரசிகர் கூட்டம் அதை ஒன்றும் பண்ண முடியாது. மனுஷனாக பிறந்தா எல்லாரும் ரசிப்பாங்க இருப்பாங்க. அப்பா இருப்பாங்க, சில பேருக்கு அம்மா இருப்பாங்க. அதுமாரி சினிமாவில் ஒரு ரசிகர் இருக்கிறாங்க, அவ்வளோதான். எங்களுக்கு தெரிஞ்சு அந்த ரசிகர்லாம் இது கோட்டை, டிஎம் கோட்டை. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சிச்சுவேஷன் இருக்கு. பாதுகாப்பு இல்லாத இல்லையா? நிறைய இடத்துல அதுங்க பொண்ணுங்க பாதுகாப்புல போனா அவரு என்ன பண்ணுவாருப்பா? அதுங்க நம்ம தான் பாதுகாப்பா போகணும். சின்ன குழந்தைங்களுக்கு கூட பாதுகாப்பு இருக்கு இல்ல? அது சின்ன குழந்தைங்க ஏன் ஓடுது? சின்ன குழந்தைங்களுக்கு ஏன் பாதுகாப்பு? நம்ம தான் பெத்தவங்க இருக்கணும் பாதுகாப்பு. அவரு என்ன பண்ணுவாரு? வசதி பெண்களுக்கு ரொம்ப கஷ்டம்தான். குளிக்க வசதி கஷ்டம், நல்ல பாத்ரூம் இல்லை, பயன்படுத்தலை. 8 வருஷம் ஒயரு மேலே போகுது. குழந்தை வந்தா கூட ஷாக் வச்சா செத்தும். அந்த அளவுக்கு இன்னாலும் மதிக்க மாட்டுறாங்க இங்கே இருக்கிற யாருமே. பரம்பரையா எழும்பூர் தொகுதி நம்ம 106 வட்டம் எப்பவுமே டிஎம்கே தான் பக்காவா இங்க ஜெயிச்சுட்டு இருக்காங்க. யார் எப்ப தோத்துக்கிறாங்க சொல்லுங்க? நல்லா தான் ஓட்டு போடுறோம், நல்லா தான் இது பண்றோம். ஏன்னா எதுவுமே செய்ய மாட்டாங்களே நம்மளுக்கு இந்த ஊரு. வந்து ஒரு 3 வருஷம் கட்சி தொடங்கி ஆச்சுங்களா, அவரை நம்பி எப்படி நாட்டை கொடுப்பாங்க? ஒவ்வொரு காரணத்துக்காகவும் ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் திமுக மேல பழி சொல்ற ஒருத்தரை நம்பி நம்ம எப்படி நாட்டை கொடுக்க முடியும்? நாளைக்கு ஒரு பிரச்சனை வருது, எனக்கு தெரியாதுப்பா இவங்க தான் இதை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாருன்னா நான் விஜய்க்கெல்லாம் போடுற முடியுமா? அவன் நடிக்க வந்து நான் அவன் நடிக்கிறதெல்லாம் பார்த்துக்கணும். பொதுமக்களுக்கு என்ன செய்வார்? அவரு செய்ய மாட்டார். இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லிட்டு ரசிகர்கள் பாதி பேருக்கு ஓட்டே இல்லை, பாதி ஓட்டே இல்லாததான் ஜனங்க போறாங்க. அதனால ஓட்டு இல்லாதவங்க தான் அங்க அவருக்கு. இங்க எல்லாருமே ஓட்டு இருக்கிறவங்க தான், டிஎம்கேல இருக்கிறவங்க. ஒரு நாள் முதல்னா வந்து போகிறது பேச்சு இல்லை. வருஷம் 3 நாளைக்கும் இத்தனை வருஷம் ஆள்றமோ ஏழை மக்களுங்களுக்கு செய்தாதான் அவ்வளோ நல்லது. யார் வந்தா என்ன, நீ வந்தான்னா நான் வந்தான்னா, நாட்டை காப்பாற்றத்தான் வரீங்க. இந்த முறை உங்களோட இந்த எழும்பூர் தொகுதி யார் ஜெயிப்பாங்க நினைக்கிறீங்க? பிரசன்னா தான் ஜெயிப்பாரு. அவரு தான், அவருக்கு தான் எங்க ஓட்டு. இது டிஎம்கே கோட்டை, இதுல அவரு தான் வர முடியும். டிஎம்கே தான் இதுல ஜெயிக்கும். எங்க ஓட்டு அவருக்கு தான். திமுக தான் கேட்கும். திமுக வந்து ஒரு ஏரியாவில் 61 தெற்கு பகுதி ஃபுல்லாகவே திமுக கோட்டை தான். அது எலும்பு தெற்கு பகுதி ஃபுல்லாகவே எலும்பு ரசிக்க எந்த கட்சி வந்தாலும் டிஎம்க்கு தவிர எதுவும் கிடையாது. ஒன்லி டிஎம் தான். விஜய் வந்தாலும் சரி, சீமான் வந்தாலும் சரி, ரெட்டல் வந்தாலும் சரி, யாரும் ஒன்லி டிஎம் தான். பிரசன்னா நல்லா செய்வாரும் நம்பிக்கை இருக்குது. இது ஒரு 84 வீடு இருக்குது. இந்த கோட்டை செடிச்சுட்டு கட்டி தரேன்னு சொல்லியிருக்காங்க. கட்டி கொடுத்தா சந்தோஷமாக இருக்கும். எங்களுக்கு 84 வீடு இருக்குங்க. நாங்கள் இங்கே தான் படுத்துக்குவோம், இங்கே தான் தூங்குறோம், இங்கே தான் இருக்கோம். இது உங்களுக்கு வீடு வேணுங்கிற கோரிக்கை எப்போதுலேருந்து வச்சுட்ருக்கீங்க? ஜெயலலிதா பிள்ளைலேருந்து வச்சுன்னு தான் இருக்கும். அது வந்து வெள்ளைக்கார பில்டிங்னால கொஞ்சம் விட்டு போயின்னு இருக்குது. இப்போ கொஞ்சம் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. கட்டி கொடுப்போம் நம்ம சொன்னார் பழந்தம்மன். அவர் கொஞ்சம் இதுவாகிடுச்சு. இப்போ அவருக்கு சீட்டு தராமல் இவருக்கு கொடுக்குறாங்க, பிரசன்னாக்கு, தமிழ் பிரசன்னாக்கு. அவர் கொஞ்சம் முன்னெடுப்பாக நீங்கள் சொல்லியிருக்காரு. இப்பவும் எங்க அண்ணன் தான், அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் தான். ஆமா, திமுக தான். நம்ம எழும்பூர் தொகுதினாலே திமுக தானே. வந்தா கூட இந்த தொகுதியிலே டிஎம்கே தான் கழிக்கும். எப்பவுமே டிஎம்கே தான் கழிக்கும். போக்குவரத்து கொடுத்துக்கிறாரு. நீ எங்க போனாலும் உனக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கிறாரு. பிச்சைல வாங்குறவங்களுக்கு முதல்வர்களுக்கு 2000 ரூபாய் போட்டு கொடுத்தாரு. வெள்ளம் வரும்போது 6000 ரூபாய் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒரு 3000 ரூபாய் கொடுத்தாரு ரேஷன் கார்டில். இவ்வளவு வாங்கிக்கிறோம் அவரை குறை சொல்லுவாங்க இந்த நாட்டு ஜனங்க. அவ்வளோதான்ப்பா. திமுக தானா? ஏன்னா எங்களுக்கு வந்து முதவோட இப்போ நல்லா செய்ய போறாங்க அவங்க. சரிங்களா? ஆட்சி வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. டஃப்பாக இருந்தாலும் திமுக தான் வின் பண்ணும். சரிங்களா? தமிழ் பிரசன்னா அண்ணா வந்தது ரொம்ப எனக்கு சந்தோஷம். இதுக்கப்புறம் செய்ய போகிறதும் நல்லா செய்வார் அவர். விஜயோட நல்லா செய்வார். சரிங்களா? இதுக்கு விஜய் ஒன்றுமே செஞ்சதில்லை. செய்யாம முன்னாடியே செஞ்சேன்னு சொல்கிறார். ஆனால் திமுக இருக்கவங்க எல்லாம் நல்லா செஞ்சுருக்காங்க. இதுக்கப்புறம் நல்லா செய்வாங்கண்ணா. மகளிர் உரிமை திட்டம், கல்வி, பசங்களுக்கு படிக்கிறதுக்கு கல்வி, இலவச பெண் திட்டம் எல்லாமே செஞ்சுருக்காங்க. மதிய உணவு, காலை உணவு எல்லாமே செஞ்சுருக்காங்க. ஆனால் திமுக தான் வரணும். ஓகே, கண்டிப்பா டிஎம்கே தான் ஜெயிக்கும். இந்த முறை வந்து வேற உங்க தொகுதியில இது வரைக்கும் என்ன பிரச்சனை, இன்னமும் முடியாம ஏதாவது இருக்குன்னு பிரச்சனை இருக்குங்களா? இல்ல, எங்களுக்கு எல்லாமே பிரச்சனை தீரல அப்படின்னு. இந்த பில்டிங் இடிச்சிட்டு கட்டி கொடுத்தீங்கன்னா நிறைய கட்டில பாதி ஜனங்க மக்களுங்க குடிசை பகுதியில் இருக்கிறாங்க. ஓடு வீடு கட்டி அவங்கெல்லாம் ஒரு ஹவுசிங் போர்டு கட்டி கொடுத்தா நல்லா இருக்கும். ஓகே, அதுதான் நீண்ட நாள் கோரிக்கை. ஆமா, எங்களுக்கு வந்து வீடு இருந்தா தானே, இடம் இருந்தா தானே, நாங்க படுக்க இடம் இருந்தா தானே நம்ம உயிரோட நல்லா இருக்க முடியும். இடமே இல்லாம எப்படி வாழ்ந்துனுக்க முடியும்? அண்ணன் இருக்கிறாரு,
எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தா நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த டைம் வந்தாங்கன்னா அதை பண்ணி தருவாங்கன்னு நம்புறீங்க? கண்டிப்பாக எப்போ வந்தாலும் பண்ணி தருவார். ஆனால் பண்ணி தர அளவுக்கு இங்கே ஆள் இல்லை. புரியுங்களா? யாருன்னா போய் சொன்னால் தான் அவருக்கு தெரியும். யாரும் சொல்ல மாட்டுறாங்க. சொன்னால் தான் எங்கள் வீடு இந்த குடிசை பகுதி நிறைய இருக்குங்க. அது ஒரு கட்டி கொடுத்தா ஒரு ஹவுசிங் போர்டு எல்லாருக்கும் கட்டி கொடுக்குறாங்க. ஹவுசிங் போர்டு நம்மளுக்கு கொடுக்கவே இல்லை. பரம்பரையாக எழும்பூர் தொகுதி நம்ம 106வது வட்டம் எப்பவுமே டிஎம்கே தான் பக்காவாக இங்கே ஜெயிச்சுட்டு இருக்காங்க. யார் எப்போ தோத்துக்கிறாங்க சொல்லுங்க? நல்லா தான் ஓட்டு போடுறோம், நல்லா தான் இது பண்ணுறோம். ஏன்னா எதுவுமே செய்ய மாட்டுறாங்களே நம்மளுக்கு. இந்த ஓடு வீடெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு ஹவுசிங் போர்டு கட்டி கொடுத்தா நல்லாயிருக்கும். இதோ இந்த வீடு பாருங்க, ரொம்ப பழைய வீடு. இந்த வீடெல்லாம் வச்சு கொடுத்துட்டு அவங்களுக்கும் ஒரு இடம் கொடுத்துட்டு நம்மளுக்கும் ஒரு இடம் கொடுத்தா நல்லா இருக்கும். பாதி இடம் வேறு ஏந்தி விழுந்துட்டு இருக்குது. அதே எங்களுக்கு கட்டி கொடுத்தாலே போதும். நம்ம எப்பவுமே ஓட்டு டிஎம்கே தான். சரி, ஓகே, ஓகேண்ணா. இந்த முஸ்லிம் அம்மா ஜெயிச்சுங்க வரவே இல்லை இந்த தொகுதியில். கவுன்சிலரும் வரல, எம்எல்ஏவும் வரல, யாருமே வரல. அதுக்கு முன்னால இருந்தவங்க நாகர் மீரா, அப்துல் காதர், அவங்க எல்லாம் டிஎம்கே கோட்டையில கெளிச்சவங்க எல்லாம் வந்து வசிச்சுனா காலி கிளி எல்லாம். இந்த அம்மா வந்து எட்டி கூட பார்க்கல. கவுன்சிலர் வேஸ்ட், வேஸ்டா. எம்எல்ஏவும் வரல, பரந்தாமன் இருந்தாரு, அவரும் வரல. அவரு வந்தாரு, ஒரே வாட்டி வந்தாரு. இந்த பொருட்கள் கொடுக்கோ எல்லாத்துக்கும் வந்தாரு. சரி சரி. ஆனா அவர்கிட்ட போய் ஸ்டெப் எடுத்து அவரு கூட செய்வார். இப்போ இந்த 5 வருஷத்துல திமுக ஆட்சி எப்படி இருந்தது? உங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சதுங்களா? இந்த வீடு தான் சொல்லுவோம். வீடு தான், வேற எதுவுமே இல்லை. ஆனா இந்த நெக்ஸ்ட் டைம் வந்தாங்கன்னா கட்டி கூட நம்பிக்கை இருக்கு. இப்போ இந்த பக்கம் இந்த முறை வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து விஜய் வர்றதுனால விஜய்க்கு ஓட்டு போடுவோம். இல்லை, ரசிகர் கூட்டம், அதை ஒன்றும் பண்ண முடியாது. மனுஷனாக பிறந்தா எல்லாரும் ரசிப்பாங்க இருப்பாங்க. அப்பா இருப்பாங்க, சில பேருக்கு அம்மா இருப்பாங்க. அதுமாரி சினிமாவில் ஒரு ரசிகர் இருக்கிறாங்க, அவ்வளோதான். எங்களுக்கு தெரிஞ்சு அந்த ரசிகர்லாம் வேஸ்ட்டு. இது கோட்டை, டிஎம் கோட்டை. சென்னையேன்றது தமிழ்நாடு தான், ஃபுல்லாகவே ஸ்டாலின் தான். ஸ்டாலின் ஐயா தான். திமுக ஆட்சி இங்கே இந்த இடத்துல நல்லா செஞ்சாங்க. எங்களுக்கு இங்கே வீடெல்லாம் கட்டித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த ஆட்சியில் அவர் செஞ்சிருவார். இது நாங்கள் அதை நம்புகிறோம். இதுக்கு முன்னாடி இங்கே நல்லா தான் செஞ்சுருந்தாங்க. இங்கே லேடிஸ்க்கெல்லாம் நல்லா மகளிர் விடியல் பயணம் நிறையவங்களுக்கு செஞ்சுருக்காரு லேடிஸ்க்கெல்லாம். ஆனால் இந்த வருஷம் அவர் தான் ஜெயிப்பார் நான் நம்புகிறோம். உங்களோட இந்த வீடு பிரச்சனைகள் இப்போ கட்டி கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தீங்களா? இந்த கோரிக்கையை நீங்கள் இந்த திமுக ஆட்சிக்கு வந்துச்சு இல்லையா 2021, அப்போவே நீங்கள் இந்த கோரிக்கையை வச்சுருந்தீங்க? எழும்பூர் தொகுதி ஆல்ரெடி கொஞ்சம் வளர்ச்சி அடைந்த ஒரு தொகுதி தான். கிட்டத்தட்ட ஒரு இதுவாகவே வந்து எழும்பூர் தொகுதியில் தான் அவங்க ஜெயிச்சுட்டு வராங்க. டிஎம்கே தான் ஜெயிச்சுட்டு வராங்க. பிரச்சனை எதுவுமே இல்லை. அடிப்படை வசதி எல்லாமே இருக்குது. ஸோ அடிப்படை கட்டமைப்பு தானே நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தேவை. அது நிறைவேறினதுக்கப்புறம் நம்ம மற்றதை பற்றி ரொம்ப யோசிக்கக்கூடாது இல்லையா? எல்லாமே இயல்பாக இருக்குது, எல்லாமே நிறைவாக இருக்குது. மக்கள் ரொம்ப சந்தோஷமாக ஃப்ரீடமாக தான் இருக்காங்க. கவனத்துக்கு கொண்டு போகிற எல்லா விஷயமும் வந்து உடனுக்குடன் செயல்படுத்திட்டாங்க. எதுவுமே இல்லைண்ணா, பிரச்சனைகள்லாம் இல்லை. இது மட்டும் தான் இருக்குது. குவார்டர்ஸ்ல இந்த இது குப்பை இது இருக்குது, அது மட்டும் தான் இருக்குது. வேறு எதுவுமே இல்லை. வீடுகள் வீடு கட்டி கொடுக்கணும்ண்ணா, சரிங்களா? பசங்க விளையாட கிரவுண்டு வேணும். பசங்க அதனால கொஞ்சம் இதுவாக இருக்கும், யூஸாக இருக்க கிரவுண்ட் இருந்தால் பசங்களுக்கு. ஓகே ஓகே. ஸோ இந்த விஷயங்கள் தான் இருக்குது. ஆமாண்ணா, மற்றபடி எதுவுமே இல்லைண்ணா. அவர் எல்லாம் செஞ்சுக்கிறாரு, ஒன்றும் செய்யாதே இல்லை. மருத்துவ வசதி செஞ்சுக்கிறாரு, பெண்களுக்கு பஸ்ஸு ஃப்ரீ கொடுத்துக்கிறாரு, பெண்களுக்கு லோனு கொடுக்க சொல்லிக்கிறாரு, லோனுங்க வாங்குறாங்க, கட்டுறாங்க. அதெல்லாம் செய்யறாரு இல்ல, நாட்டுக்கே எல்லாம் செய்யறாரு. உண்டை நான் செய்வாரு அவரு, சொல்லுப்பா. இல்லையம்மா, இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சுச்சுவேஷன் இருக்கு. பாதுகாப்பு இல்லாத இல்லையா? நிறைய இடத்துல அதுக்காக பொண்ணுங்க பாதுகாப்புல போனா அவரு என்ன பண்ணுவாருப்பா? அதுங்க நம்ம தான் பாதுகாப்பா போறோம். சின்ன குழந்தைங்களுக்கு கூட பாதுகாப்பு இருக்கு இல்ல? அது சின்ன குழந்தைங்க ஏன் ஓடுது? சின்ன குழந்தைங்களுக்கு ஏன் பாதுகாப்பு? நம்ம தான் பெற்றவங்க இருக்கணும் பாதுகாப்பு. அவர் என்ன பண்ணுவாரு? அவர் பாதுகாப்பு கொடுப்பாரா? நான் பெற்ற பிள்ளைக்கு நான் தான் பாதுகாப்பு, அவர் எப்படி கொடுப்பாரு? அதெல்லாம் திம்புல செய்யற பசங்க குடி குடிச்சுக்கிட்டு கெஞ்சா அடிச்சுக்கிட்டு இதெல்லாம் ஒழிக்கணும் அவரு. கெஞ்சா ஒழிக்கணும். அதுதான் இன்க்ரீஸ் ஆயிருச்சுன்னு சொல்றாங்கல்ல, கஞ்சாலாம் இன்க்ரீஸ் ஆயிருச்சு, அதிகமாயிடுச்சு. அதான்ப்பா, அதிகமானா அது அடிச்சுக்கிறவங்க தான் கோயில்களை இப்போ பண்றானுங்க. நம்ம பெற்றவங்க அந்த பிள்ளைங்க பாதுகாப்பா வச்சுக்கணும். இதுதான். அதுக்கு அவரும் ஒன்றும் செய்ய முடியாது. வசதி பெண்களுக்கு ரொம்ப கஷ்டம்தான். குளிக்க வசதி கஷ்டம், நல்ல பாத்ரூம் இல்லை, பயன்படுத்தலை. 8 வருஷம் ஒயரு மேலே போகுது. ஒரு குழந்தை வந்தா கூட ஷாக் வச்சா செத்துடும். அந்த அளவுக்கு இன்னானம் மதிக்க மாட்டுறாங்க இங்கே இருக்கிற யாருமே. போய் சொல்லலாம், கொல்லலாம். ஒரு தலைவராக இருக்கிறவங்க, ஒரு பகுதியில் இருக்கிறவங்க, ஊரில் வசிக்கிறவங்க, அவங்க தான் போய் இதெல்லாம் எழுதி கொடுக்கணும். இந்த இடத்துல இப்படி ஒயர் போகுது, பாத்ரூம் வசதியில், குளிக்க வசதியில், லேடிஸுங்களுக்கு எல்லா வசதியும் இருந்தால் தான் ஒரு லேடிஸ். ஒரு ஜென்ஸுனா கூட ஒரு சைடில் போயிடலாம், லேடிஸ் போக முடியாது. ரொம்ப கஷ்டப்படுங்க. இந்த தொகுதியில் வருவங்க யார் இருந்தாலுமே
இந்த வாய்ப்பை செய்து கொடுக்கணும் ஏழை மக்களுக்கு, வீடு வாய்ப்பு வசதி. பெண்கள் பாதுகாப்பு எப்பவுமே செக்யூர் தாங்க ஓகேங்களா. அதை வந்து நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி நாங்கள் நின்று பேட்டி கொடுக்குறோன்றதே ஒரு சுதந்திரம் தானே. பெண்கள் பேட்டி கொடுக்குறோன்றதே ஒரு சுதந்திரம் தானே. பெண்கள் பாதுகாப்பு எப்பயுமே இங்கே நல்லா தான் இருக்குது. அதெல்லாம் ஒரு குறையும் சொல்ல முடியாது. போலீஸ் ரவுண்ட்ஸ் போகிறாங்க, என்ன நேரமும் வந்து ஏதாவது ஒரு ஆபத்து அவசரம்னு கூப்பிட்டோம்னா உடனே காவல்துறை வருது. சட்டம் ஒழுங்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஏதோ ஒரு சில இடங்களில் ஒரு சில ஆளுங்க, எல்லா ஆளுங்க தான் அதை பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சில இடத்துல நடக்கிறத வச்சு சட்டம் ஒழுங்கு சரியில்லை, போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகமாக இருக்குது இப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து மேம்போக்காக சொல்கிற ஒரு விஷயம். நம்ம ஏரியாவில் அந்த மாதிரிலாம் இல்லை, மேக்ஸிமம் எதுவுமே இல்லை. ஓரளவுக்கு சட்டம் ஒழுங்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. இப்போ புகார் கொடுத்தாலும் உடனுக்குடன் நடவடிக்கை இருக்குது. சரிங்கம்மா, இந்த முறை பெண்கள் எல்லாம் நிறைய பேர் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க அப்படி ஏதாவது இப்ப என்ன பாக்குறீங்க விஜய் அப்படின்னு இருந்தா இப்ப அவங்க நல்ல ஒரு செய்யறவங்களா இருந்தா தொகுதியில பெண்கள் நான் செய்வேன் நீ செய்ய மாட்ட சொல்றது தெரியுதா? நடிகர் அவரு இப்ப நடிக்க வந்துட்டாரு. அவர் வந்து ஆட்சி ஒரு நாள் முதல்வனா வந்து போறது பேச்சு இல்லை. வருஷம் 3 நாளைக்கும் எத்தனை வருஷம் ஆள்றோமோ ஏழை மக்களுங்களுக்கு செய்தாதான் அவ்வளோ நல்லது. யார் வந்தா என்ன சொல்றீங்க? நீ வந்தான்னா நான் வந்தான்னா நாட்டை காப்பாற்றத்தான் வரீங்க, புரியுதுங்களா? இப்போ நாங்கள் கஷ்டப்பட்டால் தான் சாப்பிட்ணும். நீங்கள் கஷ்டப்பட்டு எங்களுக்கு கொடுப்பீங்களா? ஓட்டுன்றது எல்லாருக்கும் பொது உரிமை. நல்லதை செய்ய வாங்க. நாங்கள் நம்பி போடுறோம் ஓட்டுன்னா நீங்கள் நல்லதை செய்ய வாங்க, எங்களுக்கு அவ்வளோதான். ஆனால் அதை எப்படி பார்க்குறேன்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் விஜய் நிற்கிறது. நின்று கூட எதுவுமே யூஸ் இல்லைல்லண்ணா. செய்வேன் தான் சொல்றாரு. இதுக்கு செஞ்சதும் எதுவுமே இல்லைல்ல. தளபதி சொன்னாரு, சரிங்களா? தளபதி என்ன சொன்னாரு? 8000 ரூபாய் உரிமை தந்தாரு. உடனே என்ன சொன்னாரு? ஓபிஎஸ் நான் ஃப்ரிட்ஜ் தரேன், வாஷிங் மிஷின் தரேன் சொன்னாரு. அது கொடுப்பாருங்களா? அவரு கொடுக்க மாட்டாரு. தளபதி செஞ்சுருந்தானா இருக்காரு, மக்களுக்கு நல்லது செஞ்சுருந்தா இருக்காரு. இன்னும் செய்வாரதுக்கு அப்புறமும் தளபதி. ஓகே, அவரு ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க அப்படின்றாரு. கொடுத்து வேஸ்ட் பண்ண முடியாதுண்ணா. சரிங்களா? எப்பா நான் 18 வயசுல திமுக ஓட்டு போட்டேன் உதயசூரியனுக்கு. 18 வயசு எனக்கு. இன்னைக்கு 78 வயசு எனக்கு. இது வரைக்கும் நான் சூரியனுக்கு தான் ஓட்டு போடுறேன். நான் விஜய்க்கெல்லாம் போடுற முடியுமா? அவன் நடிக்க வந்தவனுக்கு நான் அவன் நடிக்கிறதான் பார்த்துடுவான். பொதுமக்களுக்கு என்ன செய்வார்? அவரு செய்ய மாட்டார். இந்த ஜனங்க சும்மா தெரியாது தான் விஜய்ன்றாங்க. அதுக்கப்புறம் தெரியும் அது என்னான்னு. அவர் வரமாட்டார். இல்ல, ஒரு மாற்றம் வேணும்னா இது வரைக்கும் இல்லாதவங்க வரட்டும்ன்றாங்களே. மாற்றம் எதுக்குப்பா? அவர் தான் எல்லாம் செய்யறாரு, அப்புறம் எதுக்கு மாற்றம்? இல்லைன்னா பரவாயில்ல மாற்றம். அவர் தான் எல்லாம் செய்யறாரப்பா, அப்புறம் எதுக்கு மாற்றம்? மாற்றம் மாற்றி போடுற. அரங்கண்ணல் இருந்தாரு, மந்திரியா இருந்தாரு, அவர் நல்லா செஞ்சாரு. அப்புறம் இன்னொரு இவர் இருந்தாரு பாலன், அவர் நல்லா செஞ்சாரு. எந்த ஆளு திமுகலேருந்து யார் செய்யாத போயிட்டாங்க? எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் இதுக்கு மட்டும் அவர் வந்தாருன்னா இன்னும் ஊரை சீர் பண்ணுவார். அவங்களாம் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை சார். அவர்லாம் இங்கே எங்களுக்கு நாங்கள் பார்த்து கூட இல்லை. அவர் யாருன்னே தெரில எங்களுக்கு. டிஎம்கே கோட்டை டிஎம்கே தான் வரும், டிஎம்கே தான் ஆட்சி செய்யும். இல்லை, இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவாங்கலாம் சொல்லிட்டு ரசிகர்கள் பாதி பேருக்கு ஓட்டே இல்லை. பாதி ஓட்டே இல்லாததான் ஜனங்க போகிறாங்க. அதனால ஓட்டு இல்லாதவங்க தான் அங்கே அவருக்கு. இங்கே எல்லாருமே ஓட்டு இருக்கிறவங்க தான், டிஎம்கேல இருக்கிறவங்க. டிஎம்கே தான் ஜெயிக்கும். விஜய் வந்து வந்திருக்காரு. அதாவது ஒரு எலெக்ஷனை பற்றி இதெல்லாம் தெரியணும். நார்மலாக தெரிஞ்சா பரவாயில்ல. அதாவது ஒன்றுமே தெரியாமல் வந்து ஒரு சிஎம் பதவி, ஒரு மெக்கானிக் வேலை தெரிஞ்சால் தான் அந்த மெக்கானிக் வேலை செய்ய முடியும். எடுத்தவனையுமே ஒரு சிஎம் ஆகிட முடியாது. கவுன்சிலராக இருக்கணும், ஒரு எம்எல்ஏவாக இருக்கணும், ஒரு எம்பியாக இருக்கணும், ஒரு மினிஸ்டராக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் சிஎம் பதவி. எத்தவனையே சிஎம்மாக ஆகக்கூடாது, எத்தவனே ஈராவாக இருக்கக்கூடாது. அண்ணன் போஸ்டிங்லாம் கிடைக்கணும், புரியுங்களா? எல்லாமே அதாவது எத்தோனையுமே கிடைக்கக்கூடாது, வரணும். ஒரு அதாவது மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செய்யணும். அப்புறம் செஞ்சாதான் ஒரு சிஎம் ஆக முடியும். அதாவது இப்போ வந்து அம்மா கட்சி வந்து ஏடிஎம்கே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எடப்பாடி வந்து நான் சொன்னேன் பாஜகவில் கூட்டணி சேர்ந்துருக்கிறாரு. அம்மா என்ன சொல்லிடுறாங்க? மோடியா லேடியான்னு சண்டை போட்டு வந்துருக்காங்க. அந்த பதிவு உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த பதிவை நீங்கள் துஷ்டமாக யூஸ் பண்ணிட்டீங்க. இப்போ போய் மோடி கூட சேர்ந்துருக்கிறீங்க. இது தப்பு இல்லையா? அவங்க போட்டவங்களுக்கு பிச்சை. அது வந்து இப்போ நீங்கள் இது பண்ணிட்டு தப்பு இல்லை. அது இல்லை, ஜெயலலிதா இருக்கும்போது அதிமுக பவர் இருந்துச்சு. ஜெயலலிதா அன்னைக்கு மண்ணு போனாங்களோ எடப்பாடியாக மண்ணு போடுவார் சிவங்க கூட சேர்த்துல. அதிமுக நீங்கள் ஆதரிக்கிற மாதிரி இல்லை இங்கே யாரும் இல்லை, ஆதரிக்காத இல்லை. இங்கே ஃபுல்லாகவே டிஎம்க்கு தான். இப்போ உங்களோட கோரிக்கை இந்த வீடு மட்டும்தான்? ஆமாம், அந்த வீடு சும்மா அந்த ஏரியா மேலே அந்த கரண்ட்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணிடுறாங்க. இந்த வீடு தான் கோரிக்கை எங்களுக்கு. இப்போ எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுகவாக இருக்கட்டும், புதுசாக வர்ற விஜயா இருக்கட்டும், ஏற்கனவே வந்து இருக்கிற சீமானா இருக்கட்டும், இவங்கள பற்றியெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? அந்த கட்சிகள் பற்றி அதிமுக பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை.
அவங்க கட்சியை மட்டும் இல்லை நாட்டையும் அடமானம் வச்சுருவாங்க விட்டாங்கன்னா. ஆல்ரெடி அவங்க கட்சியை அடமானம் வச்சுட்டாங்க. ஓகே, அவங்க பிஜேபி பக்கம் போயிட்டாங்க. நாம் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு கண்டிப்பாக ஆதரவு கொடுக்கக்கூடாது. எப்பவும் சொல்கிறோம் என்னன்னா, ஒவ்வொருத்தரும் இப்போ நம்ம இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் இருக்கிறோம், நம்ம சுதந்திரமாக நம்மளோட வழிபாடு தலங்களுக்கு போய் வழிபடுறோம். அந்த மாதிரி இருக்கிற ஒரு சுதந்திரம் நமக்கு மறுபடியும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஆளுங்களுக்கு நம்ம ஓட்டு போட முடியாது. எதிர்கட்சியில் வலுவான ஒரு கட்டமைப்பு இல்லை, அதுவும் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். விஜய் வந்து ஒரு 3 வருஷம் கட்சி தொடங்கி ஆச்சுங்களா, அவரை நம்பி எப்படி நாட்டை கொடுப்பாங்க? ஒவ்வொரு காரணத்துக்காகவும் ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் திமுக மேலே பழி சொல்கிற ஒருத்தரை நம்பி நம்ம எப்படி நாட்டை கொடுக்க முடியும்? நாளைக்கு ஒரு பிரச்சனை வருது, எனக்கு தெரியாதுப்பா இவங்க தான் இதை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாருன்னா, முதல்ல அவர் பக்குவப்படட்டும், அவர் அரசியல் கற்றுக்கட்டும், அவர் முதல்ல ஒரு 5-6 வருஷம் மீதியெல்லாம் பண்ணட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேவா? அது இப்போது இருக்கிற சூழ்நிலைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வலுவான கட்டமைப்பும் ஒரு அரசியல் லீடர் அப்படின்னா ஒரு தகுதியோடும் ஒரு வலுவான கட்டமைப்போடும், அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த ஒரு பிரச்சனை நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை குரல் கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாகவும் ஒரு மும்மொழி கொள்கையை எதிர்த்து நமக்கு வந்து கல்வி நிதியே வரல, ஆனால் இருந்தாலும் அடுத்தடுத்து கல்விக்கான எல்லா திட்டங்களும் வந்துட்டு தானே இருக்குது. அதை நம்ம பாசிபிளாக தானே பார்க்கணும். இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் தானே நமக்கு தேவை. அடமானம் வைக்கிற அரசாங்கம் தேவையில்லைல்ல, நடத்த தெரியாத நிர்வாக திறமை இல்லாத அரசாங்கம் தேவையில்லைல்ல. இந்த மாதிரி ஒரு தைரியமாக இரும்பு மணி தான் இன்னும் செயல்படக்கூடிய ஒரு நீங்க சொல்றது போல களத்துல நிறைய விஷயங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருஷமா சீமான் பண்ணிருக்காரு. அவரை எப்படி பாக்குறீங்க? என்ன பண்ணிட்டு இருக்காரு? கள அரசியல், மக்களை என்ன பண்ணிட்டு சந்திக்கிறது, போராட்டங்கள், மக்கள் போராட்டங்களில் ஈடுபடுறது, இதெல்லாம் பண்றாருல. அவருடைய திட்டங்கள்லாம் எப்படி பாக்குறீங்க? விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கறது, இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? நீங்க திமுகவுடைய தேர்தலுக்கு எப்படி பாக்குறீங்க? எப்படி பாக்குறீங்க? அதுதான் முதல்வர் சொல்றாரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி. நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லுங்க. எல்லாரும் திட்டங்கள் வகுக்கலாம் சார், நிர்வாக திறமைன்னு ஒன்று இருக்கணும். அவங்க 1000மே இருக்கட்டும், கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சி. இன்னைக்கு நம்ம நாடு வந்து ஒரு பயங்கரமான சூழ்நிலை இருக்குன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். தமிழ்நாடு தேர்தல் அப்படி தான் இருக்குது. நாம் கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட்டு ஓட்டு போட்டு நம்மளும் இன்னொரு 10 வருஷத்துக்கு நம்ம ஸ்ட்ராங்காக நிறுத்திக்கணும்னா கண்டிப்பாக டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடணும்.